ஒரு 10 பேர் 100 பேர் இருக்க சபையில அழகா சேலை கட்டி இப்படி மறைச்சு எப்படி நடந்து வரும் தெரியுமா? பெண்ணுக்கே உள்ள நானும் வெக்கத்தோட நடக்கலாம். இப்படி பொம்பளை படம் பண்ணணும். எங்க நீ பொம்பளை படம் மாதிரி அந்த நாணத்தோட நடந்துவா பாப்போம். எங்க நடந்தா பாப்போம் பாப்போம்டா. ஐயா நடந்துவா புள்ள நடந்து வர போது எங்க பாப்போம். என்னடா அது? அதனால தனித்தனியாட போறேன். சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாத்து போட்டு தங்கமே வச்சுக்க, இன்னும் என்ன மாதம் அளவுக்கு அந்த சல்லாவரையில எல்லாம் அனுபவிப்போம். வா என் அருகே வா. அப்ப நல்லா இருந்தியடா. நாம வைக்க தனிக்க என் அருகே வா கண்ணே வா. என்ன குஸ்தா பிடிச்சவனே கிட்ட வந்துடா ஒட்டிக்கிறான். ஒட்டிட்டு இருக்க என்ன அண்டக்குடி பாலகிருஷ்ணன் அண்ணார் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 101 ரூபாய் கொடுத்திருந்தார்கள். அண்ணார் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கல. நல்லா இருக்கீங்களா? அம்மா வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா உங்களுக்கு ஒரு வணக்கம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்மட்டு வச்ச Thank you.
கூட நிக்கலாமா போலாமான்னு யோசிக்கலாம். எனக்காக மாட்ட அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. வணக்கம். என்ன படிக்கிறானே? என்னதா உங்களுக்கு தான் பிடிக்குதா? என்ன சளிதான் பிடிக்குது. சளி பிடிச்சிருக்கு. அடிக்கிற வேறு வெயில தும்மல் வந்துச்சு. அது மட்டும் தான் பிடிக்குது. வேணும்ல மனசு பிடிக்குதா? என்ன நான் நல்லா பிடிக்குதா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. என் மாமா கல்யாணப்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன கொஞ்சம் டயர்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. தூரம் வந்திருக்கோம் இல்லையா? மறுபடியும் நம்ம தூரத்துக்கு போகணும். உங்களுக்கு என்ன பிடிக்கிறான்னா தோசை படுத்தலாம்னு கேட்கிறேன் மாமா. படுத்தவா படுத்தவா? எங்க அப்பா நீ வாயை திறந்தாலே செல்லான்னு சொல்லாது. எதுக்கு இப்படி சொல்றீங்க? பாசமா இனிமேல் பாசமா மெத்தனை மடிச்சு கொடு மாமா. மத்த வெளிக்கு சொல்லலாமா?
வரவா எங்கேப்பா? உங்க கூட தான் வரவான்னு கேட்டேன். எங்க கூட தானே வந்த? ஆமா, மறுபடியும் உங்க கூடவே வர்றேன்னு. மாமாவை கேட்டுக்க. எங்க வரணும் மாமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சண்டை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சண்டை சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சண்டை ब्यूटीफुल लेडी, what a beautiful यार. अच्छा बोलता है, मुझे जोता है. I am foreign man. தமிழ்நாடு சுத்தி பார்க்க வந்தது. நீங்க எந்த நாடுங்க? செப்பலிக்கே செப்ரான் வாங்க. இங்க வந்தீங்க? தமிழ்நாட்டை சுத்தி பார்க்க வந்து. சுத்தி பார்க்க வந்த ஆளுக்கு இங்க பொம்பளை பிள்ளைட்டு என்ன விடாது? பார்த்த ஞாபகம் இல்லையோ? இல்ல. ஒரு பொம்பளை ஆடு போது பார்த்து போறோம் ஒதுங்கி போயிருக்கோம் இல்லையா? ஒரு பொம்பளை நீ ஓரம் ஒதுங்கி போனா சோத்த திங்க சுண்ணா திங்கிறியா? யாரை பார்த்து சோத்தீங்க சுண்ணா பண்ணிக்கிறாங்க. கட்டு போயிடுறான் ஆடை பூத்து உங்களுக்கு அடிச்சு தூய் போட்டு அடிச்சு பறக்க விட்டு நானு கிண்டி கிழக்கு கிழக்கு போற நரம்பு துண்டு போயிருவேன். எடுத்து வச்சு நரைக்க முடியாது. நரைக்கும் ஆயில வச்சுக்கோ. கோழி நாய் கூட நக்காது. என்ன நாய் கூட நக்காதா? ரொம்ப அதிகபட்சம் பேசிக்கிறேன். செவுட்டை காட்டி அரைச்சி வச்சுக்க. அப்புறம் ரெண்டா கிளச்சி இங்கிட்டு போய் தொங்க விட்டு போய் எவ்வளவு டெப்ட் வாங்கி உனக்கு. பொம்பளை அதிகமா பேசாத. ஆம்பளை அதிகம் பேசாத. பெண்கள் எப்பவுமே ஆம்பளைக்கு அடங்கி போறவங்க தான். ஆண்களை பெண்களுக்கு அடங்கிதான் போகணும். உலகத்திலே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது என்ன மாதிரி ஆண்களுக்கு ஆண்களுக்கு மரியாதை பெண்கள் தானே. உங்க லட்சணத்தை பாப்போமே. எங்களுக்கு என்ன ஆண்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்கும் தெரியுமா? இது என்ன நாடு? எல்லாம் கவனமா கேட்டுக்கோங்க. தாய்நாடு. எங்கயாவது சித்தப்பா நாடு பெரியப்பா நாடு இருக்கா? இல்ல. பேசுற மொழி என்ன? என்ன? தாய்மொழி. மாமா மொழி மச்சா மொழி வச்சிருக்காங்களா? அதோட ஒரு பஸ்ல போ பெண்கள் உட்கார வச்சுட்டு பாத்திருக்கீங்க. அழகா இருக்கும். என்னன்னு? பூவையர் வளைகிறங்கள் பெண்கள் மகளிர்னு ஆம்பளை பக்கம் திரும்பி பாரு. ஏங்க புகை பிடிக்காது செருப்பகட்டை அடிக்கும் திருநங்கை சாக்குறாரு. உண்மைதாங்க. இது பரவாயில்ல. இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணுது. எங்க அரசாங்கம் இல்லம்மா உதவி பண்றாங்க. இல்லையே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கிட்டா 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க அரசாங்கத்துல உதவி தொகை. நான் கேட்கிறேன் புள்ள பெத்த உங்களுக்கு 18,000 கொடுக்கல புள்ள கொடுத்த எங்களுக்கு 2,000 கொடுத்தா குறைஞ்சு போயிருமா? நான் கேட்கிறேன் பெண்களுக்கு எப்படி உதவி தொகை கொடுக்குறாங்க? முக்கியமான விஷயம் மனு எழுதுறான். பெண்களுக்கு எப்படி உதவி தொகை கொடுத்தாங்களோ அதுபோல அந்த காலத்துல கொடுத்தாங்க ஆண்களுக்கும். 3000 காசு ஆரிசி ஆப்பிள் அரிசி அனைத்து கொடுத்தாங்க. அடி பாவி அது எது கொடுக்குறாங்க தெரியுமா? நரம்ப பிடிச்சி அறுத்துட்டு புள்ள பெக்காதுன்னு எங்களுக்கு பெற்றது கொடுக்குறாங்க. உங்களுக்கு பெக்காதுன்னு கொடுக்குறாங்க. ஆப்பிள் அரைச்சி எதுக்குமா? ரத்த உரத்தான். அங்கதான் பாம்பு செத்து போச்சு. இனியும் ஊருடா என்ன ஊராட்டி செத்த பாம்பாது. நீ மகடி வச்சு நானும் இந்த பாம்பு கிளம்பாது. பால் முட்டையை வச்சு சாப்பிடவே இல்ல. முட்டை பால் எதுக்கு முடிச்சு போன கதைக்கு முட்டை பால் சொல்லுறியா? தெரியாம நீ ஒரு பொம்பளை பிள்ளை. சரிங்க தாய்மைங்கிற ஒரு பட்டம் அடையணும்னா ஒரு ஆண்மகன் இல்லாம நீ ஒரு குழந்தையை பெக்க முடியுமா? பேசுறீங்களே ஒரு குழந்தைய பெற்றாலுமே தகப்பன பட்டம் கொடுக்குற யார்? ஒரு தாய் தானே. தகப்பன் இல்லாம தாய் வர முடியுமா? தாய் புள்ள வைக்க முடியுமா? தாய் இல்லாம தகப்ப நீங்க எப்படி புள்ள வைப்பீங்க? நாங்க ஆம்பளை இல்லாம எப்படி புள்ள வைப்பீங்க? நாங்களே ஊசி
ஊசி போட்டு பெத்துக்கிறோமியா கேக்குறா என்ன கை குடிச்சிடலாம். நீ ஊசி போட்டு பிள்ளை பெத்துக்கிறீங்கல்ல, ஆமா. நீ ஊசி போட்டு பெத்த பிள்ளைங்க சரி. ஏன் பிள்ளை நம்ம ஊர் கோயிலுக்கு வருது. போமா. நம்ம கண்ணாப்பூர் சாமி கோயிலுக்கு வந்தோடனே சரி. இங்க உள்ள அச்சகரி என்னோட பிள்ளைகிட்ட அர்ச்சகர் பேர் மந்திரம் சொல்லுவாரு. ஓம் சுக்லாம்பரம் நமக, ஓம் சதுரன பிரசன்ன நமக, புதுக்கோட்டை தமிழகத்தன் நமக, தமிழகத்தன் பிள்ளை ஹரிகிருஷ்ணன் செந்தமிழ்ச்சி நமதாசி நமக அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்லுவாரு. இந்த ஊசி பிறந்த பிள்ளை போகும் போனா அதுக்கு மந்திரம் சொல்லுவாரு. எப்படி? ஓம் சுக்லாம்பரம் நமக, புதுக்கோட்டை பெரியாஜோத்திரி ஊசி நமக, ஊசிக்கு பிறந்த புள்ள மந்திரம் சொல்லுவாரு. ஏய், நான் ஊசின்ற ஓசின்ற உனக்கு தேவையா? நல்ல சமாளிச்சு வேலையை அம்மா ஒன்னு கை காட்டிக்கிறேன். என்னோட இன்னொரு சந்தேகம் என்னன்னா, சந்தேகம் நீங்க இருக்கீங்கல்ல, சரி நீங்க மாசமானதுல இருந்து உங்களுக்கு நாங்க இவ்வளவு செலவு பண்றோமே, உன் வயிற்றுல இருக்க பிள்ளை இது பொம்பளை பிள்ளைதான் இது ஆம்பளை பிள்ளைதான் உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. ஆண்டவன் மட்டும் எங்களுக்கு ஒரு குழந்தைய சுமக்கிற தன்மையை கொடுத்தா என் வயிற்றுல இருக்க பிள்ளை இது பொம்பளை பிள்ளைதான் இது ஆம்பளை பிள்ளைதாங்கிறத நான் சொல்லிவிடுவேன். ஏங்க யாராலையும் சொல்ல முடியாது. நாங்க சொல்லுவோம். எப்படி? என் வயிற்றுல இருக்க பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவீங்க? ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்குன்னு வாந்தி எடுத்தா அது பொம்பளை பிள்ளை, அப்புறம் மேற்கொண்டு கோட்டை கேட்டா அது ஆம்பளை பிள்ளை. என்னடா கோட்டுல மேட்ட முடிக்கிற? சிம்பிளா மேட்ட முடிச்சு போயிட்டு இருக்க அடி. என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? என்னோட நல்ல அனுபவம் உங்களுக்கு. ரொம்ப அனுபவம் ஆயிடுச்சு. இதே சரிங்க. எது இப்ப செஞ்சா கொடுக்க தெரியுதா? இல்லங்க வாங்கி சாப்பிடுறதுதான். அட போமா கிட்ட நீங்க. ஏன்? நாங்க ஆம்பளை தப்பு செய்யறோம் ஆம்பளை தப்பு செய்யறோங்க. சரிங்க குடிக்கிற தப்பு தானங்க. ஆம்பளை குடிக்கிறான் ஏதோ தப்பு பண்றேன் நான் இல்லைன்னு சொல்லல. இதுல பெண்கள் நீங்க என்ன தப்பு செய்றீங்க? நாங்க என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு உள்ள மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? ஏங்க அன்னைக்கு இருந்து எங்க அப்பத்தாவுக்கு அவ்வளவு பண்ணிடலாம். என்ன பின்னால முடியா? நீ திரும்ப ஒட்டு மசில புளிப்பாடைக்கு பெருமான மாதிரி வச்சுட்டு தேவை மசாலா இது கூட பரவாயில்ல. பொம்பளை பிள்ளைங்க சுடிதார் போறீங்கல்ல, ஆமா அதுல சாரு கிராமம் கொடுத்துருக்காங்க மேல போறதுக்கு முன்னால இப்படி போட்டு மறைக்கணும். பொம்பளை பிள்ளை அப்படியே போடுற ஊருக்கு அப்புறம் கைய பிடிச்சா மைய பிடிச்சா எங்களை ஓட்டி சொல்லுறீங்க. நாங்க இந்த செருப்பு போறீங்கல்ல, ஆமா ஹைகில்ஸ் அதை போட்டு பொம்பளை பிள்ளை குண்டிங்க அது நடந்து போறது பாக்கணுமே. சரிங்க ஒண்ணு வாங்கி பேசுறீங்களே, அப்போ என் அப்பா மாதிரி அமைச்சு மாதிரி வந்தாங்க. ஆடை போட்டாங்களே வேஸ்ட் கட்டி அருமை பட்டு அடிச்சு. ஆமாமா அன்னைக்கு ஒழிஞ்சா பண்ண பட்டச்சாரதான். எதையா சொல்ற? பட்டு அடிச்சாங்க பூமுட்டை திருநீர் பட்டை. சிறுநீர் பட்டையா? திருநீர் பட்டடா. சரி 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 சரி. பட்டை அடிச்சு வந்தாங்கன்னா பார்க்க கையெடுத்து கும்பிடும்போது மதுரை சாமி மாதிரி இருக்கும். ஆமா ஒருத்தரும் மீச அவ்வளவு வருஷம் இருக்கும். ஆமா பார்க்கவே பயக்கிறோமா? போதும் தலைவனுக்கு போதும். இப்ப இருக்க ஆம்பளை ஆடை போறீங்க. லோக்கி பேண்ட் இருக்குல்ல, இந்த பேண்ட்ல ஏன் போடுறீங்க? ட்ரவுசர்ல இருந்து குண்டி வருது. அந்த பேண்ட் என்கிட்ட சொல்லாத. அந்த பேண்ட் போட்டாக்க பாதி குண்டி வரைக்கும் இங்கதான் தூங்கும். என்ன தெரியல உள்ள அதை மாட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். என்னன்னு அவன் முதல் மாட்டிக்கிட்டு எங்க ஊர் பஸ்ல ஏறினேன். சரி எனக்கு பின்னால ஏறின கிழட்டு முதலில் புடிச்சுக்கிட்டு ஏற வழி இல்லாம பேண்ட பிடிச்சிட்டு விட்டேன். சட்டியோட பஸ்ல நிக்க விட்டேன். அன்னைக்கு மாத்திரம் சட்டி போட்டு முடிக்காட்டி கொஞ்சம் அதுவே ஒரு மாதிரி தான் இருக்கு. நிலமா அப்படி போகுதுமா? அது மாதிரி நீங்களும் ஆள் அப்படி போறீங்களே, நீங்க எங்களை பேசலாமா? நீங்க பொம்பளை பிள்ளைங்க எப்படி தெரியுமா நடந்துமா? எப்படி ஒரு 10 பேர் 100 பேர் இருக்க சபையில அழகா சேலை கட்டி இப்படி மறைச்சு எப்படி நடந்து வரும் தெரியுமா? பெண்ணுக்கே உள்ள நானும் வெக்கத்தோட நடக்கிறேன். இப்படி பொம்பளை பிள்ளை பண்ணணும். எங்க நீ பொம்பளை பிள்ளை மாதிரி அந்த நாணத்தோட நடந்துவா பாப்போம். எங்க நடந்தா பாப்போம் பாப்போம்டா. ஐயா நடந்துவா புள்ள நடந்து வர போது எங்க பாப்போம். என்னடா அது போறவங்க மஜ்ரூட விளங்காதியா நெருப்பு வச்சு கொடுத்துறா. என்ன பொம்பளை பிள்ளை நடந்து வச்சோம் பொலிகால மாதிரி இப்படி எடுத்துருக்குற. இது வெக்கம் இல்லையா? இது வெக்கமா? அது துப்பு கட்டணாயி வெக்கமா தலை முடிஞ்சு நடக்கணும். துப்பு வெளி இதே வெக்கம் வந்துச்சு. நானு யாருமா இருக்கா? அன்னைக்கெல்லாம் எங்க அப்பா தாளா என்னைய தொட்டில போட்டுட்டு தாளாட்டு போனாங்க. சரி இதுல தாளாட்டு எங்க அம்மா இருக்க தாளாட்டு எப்படி தெரியுமா பாடும்? ஷாரையா பேசும் பாரு தாளாட்டுலயே. ஏ ஆறாரோ ஆறிரோ மண்ணு புள்ள கத்துதா இல்ல யானை சிறகி கத்துதா? இல்ல இருடா. ஆறாரோ ஆறிரோ மண்ணு நல்ல மண்ணு என் மன்னவரும் நல்லவரு மன்னவர் பெத்தெடுத்த மலக்கோரம் தொந்தரவு சைசா மாமியால சாரையா பேசுவாங்க. இன்னைக்கு தாளாட்டு பாட சொல்லு பொம்பளை தொட்டிட்டு போயிட்டு அவன்
அதோட தொட்டிய புலந்து தாய புண்ணியவதி நானா தூங்குறேன் நீ பாடாதேங்கிறாங்க. நான் கேட்கிறேன். அப்படி நீங்க பண்றீங்க. எனக்கு இன்னொரு சந்தேகமா, இந்த உலகத்துல பொறுமையின் பொக்கிஷம் யார் தெரியுமா? யார்? பெண்கள் தான். ஆண்கள் தான். பெண்கள். ஆண்கள் எப்படி சொல்ற? உங்களோட பொறுமையை காலைல பயப்படல பார்க்கலாம். ஏன் நீ ஒரு பொம்பளை பயப்பட தண்ணி பிடிச்சிட்டு சரி ஒரு பேச்சுக்கு நான் ஒரு பொம்பளை பேச்சுக்கு தண்ணி பிடிக்க வாரேன். என் மருமையே மிருதகாரன் வச்சுக்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் உன்கிட்ட வந்து சொல்லுவேன், தாடி என் மருமையை வந்திருக்காங்க, ஒரு கூட தண்ணி குடி நான் பிடிச்சு வைக்கிறேன்டி. வேலையை பாருங்க, நான் பிடிச்சி பண்ணி முடியும். ஏன்டி இது உங்க அப்பா போட்ட வைப்பாடி குறைஞ்சாட ஆய் போடுத வேலையை பாருங்க. மருமையை வந்திருக்காடி. மருமனை எனக்கு என்ன மருமையை போய் குஞ்சம் நசிக்கிற முடியும், கோழி குஞ்சம் நசி உணவு வைக்கிற முடியும். மருமனை குஞ்சம் நான் தெரியாதாடி ஏண்டி ஆனது நான் கேட்கிறேன். இந்த ஆப்பிள் நீ தானே வச்சிருக்க? ஆமா நான் வச்சிருக்கிறேன். நீ இந்த பச்சை கூட ஏறு ஏண்டி மருமே இருக்கா வச்சிருக்கிறேன். மருமே தான் எனக்கு என்ன? நீ சும்மா நீ மருமையில பேச போடுறா. சண்டையில மருமகனை மானம் கெடுத்து யார வச்சிருந்தா சொல்லி கொடுத்து இந்த சண்டை எங்க முடிப்பீங்க? எங்க மாசாணியம்மா கோயிலுக்கு மாதமா போகவா? கோயில்ல அள்ளி வைக்கிறது போனோன்னு ஆத்தா மாசாணியம்மா என்னை ரோட்ல விட்டு மானத்தை கெடுத்துட்டா, உனக்கு 50 கிலோ முளையா அரைக்கி அவ குடியை கெடுத்துரு. எப்படி ஒரு நல்ல என்ன? அதுக்கு அடுத்த உங்களை அவ இறக்குற 50 கிலோ, நான் உனக்கு 100 கிலோ முளையா அரைக்கிறேன், அவ வம்சத்தையே காலி பண்ணிடு. படுத்திருக்கிற மாசாணியம்மா எந்திரிச்சு, சிவபெருமானே உனக்கு நான் 200 கிலோ முளையா அரைக்கிறேன், இந்த 2 முண்டையை முதல்ல கொண்டு கொடு. மாசம் இவ்வளவு அடிச்சுட்டு ஏன் மூஞ்சின முளையா அப்படி போயிடாது. படுத்து ஒரு சின்ன விஷயம், சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நான் ஆட ஆரம்பிச்சிருவோம். எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், என்ன ஆசை இல்லாத மனுஷன் அவங்க ஆசை நிறைவேறனா அந்த உசுர் அதைய நினைச்சிட்டு உசுர் போகாது. கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். இப்ப நெல்லு மேல ஆசை உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நெல்லை கரைச்சு ஊத்துவாங்க. நெல்லை கரைச்சு ஊத்துவோம். நகை மேல ஆசை உள்ளவங்களுக்கு நகையை உரசி ஊத்துவாங்க. அதான் முடிஞ்சு போயிடும். ஆமா. பணத்து மேல ஆசை உள்ளாருக்கு காசை உடைச்சி ஊத்துவா முடிஞ்சு போயிடும். எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், இந்த பொம்பளை ஆசை உள்ளவனுக்கு எதை உரைச்சி ஊத்துவாங்க? இதுல சந்தேகம். ஆமா இல்ல எங்க ஊர் நாட்டாம இதுல எதைய காசு ஊத்துவாங்க? எங்க ஊர் நாட்டாம 90 வயசு இழுத்துட்டு இருக்கிறாரு. சரி சாவ முடிச்சுட்டு போவாங்க. அவர் அப்ப என்ன சொல்றாங்க, தொண்டை எரிஞ்சு இழுக்கிறப்ப அத பாக்கணும், என்ன அத பாக்கணுங்கிறேன். எதை பாக்கணும்? பேரம் பேத்தியா வெளிநாட்டுல இருக்கு, அதுல பாக்க ஆசைப்படுறான்னு சொல்லி பேரம் பேத்திக்கு தகவல் கொடுத்து கூட்டிட்டு வந்தாச்சு. சரி எல்லாரையும் பாத்துட்டான். இல்லையே மறுபடி எனக்கு முடிஞ்சு கூட அவளுக்கு முடியல. என்னையா மறுபடியும் பார்க்கணுங்கிறேன். சொத்து ஒத்து நிறைய இருக்கு, இடவிடம்லாம் ஆசை, அதை பார்க்க ஆசைப்படுற சொல்லி சாவரக்கு முன்னாடியே ஒரு பாடையை கட்டி எல்லா இடத்தையும் கொண்டு போட்டு ஒன்னா வீட்டுல போட்டாங்க. சரி அப்ப போனாரா சாவலம் உண்டு மறுபடி அதை பார்க்க ஒருத்தர் சொன்னேன், மாமா சரியான பொம்பளை சோக்காளி. பக்கத்தோட ஒரு பொம்பளை வச்சிருந்தா அந்த பொம்பளை நினைப்புல இருப்பாரு போல, அந்த பொம்பளை வர சொல்லுங்க செத்து போயிருவாரு அப்படின்ட்டேன். அந்த பொம்பளை தகவல் கொடுத்தாச்சு. சரி அது அங்க இருந்து அடிச்சுக்கிட்டு ராசா என் மாமா மச்சான் அடிச்சுக்கிட்டு வந்துச்சாங்க. அது வரைக்கும் என் சீமா சாமான அழுதுல அழுதுச்சு. அது அழுது அந்த குரல் கேட்டவனே அது வரைக்கும் அப்படி இழுத்த தொண்டை குரல் கேட்கலாம், கிளுகிழப்பு வந்துருச்சு. பொம்பளை வந்தோன்னா பேர பேத்தியா எல்லாரும் வெளியில போங்க, நான் பாத்துக்கிறேன். வெளியே தள்ளி விட்டு கதவை சாத்தி உள்ள போயிட்டு, ஏ தக்கமே உனக்கு அத்தை தண்ணி தொங்குமே. மீசங்க நீங்க தப்பா நினைக்கிறீங்க. மந்திரி கொஞ்சம் எந்திரி. எப்ப எந்திரிக்குது? அங்கதான் முண்டை இழுத்து கிடக்க எந்திரிக்க போது நீ எந்திரிக்க மாட்ட. இந்த புண்ணிய பூமிய பாத்துட்டு போ. ஜோலி முடிஞ்சு போச்சு. ஏன்டா அந்த கிழமை உசுறு அந்த பொம்பளை கவட்டா இருந்திருக்கு தேவை. அது பாப்பா செக்க ரெண்டு பேரும் எவரத்தை பார்த்துருமா? அடி கர்மேக கூட்டலுக்கு கால்வளத்து
செவத்தியம்மா எங்கள் இருவரையும் பாராட்டி பாசத்துக்குரிய அன்புனார் குமாரண்ண ரியோ அண்ணன் குமாரண்ண ரியோ அண்ணர்கள் எங்கள் இருவருக்கும் தலா 250 அன்பளிப்படுத்திருக்கிறார்கள். நம்மளோட அண்ணர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றி வணக்கம். இந்த மாதிரி 500 100 200 அன்பளிப்பு கொடுங்க. 10 ரூபா 20 ரூபா இப்ப செல்ல மாட்டேங்குது. காலைல கப்பு மாற்றமே வாங்க முடியல அதுக்கு. அதனால கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தருவிக்க. ஆமா நாளைக்கு நிறைய செலவு இருக்கு. அண்ணன் கொடுப்பாங்க. அன்பு அண்ணர்களுக்கு நன்றி. மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு செவத்தையம்மா சொல்ல போறேன். தனித்தனியாட போறேன். சந்தன பொட்டுமே வச்சுக்க, அது போட்டு தங்கமே வச்சுக்க, தங்கமே பொட்டுமே வச்சுக்க, அது போட்டு மேலையும் வச்சுக்க.
கண்ணால் ஊசி எடுக்க போறேன். பாடி மகிழ்ந்திடுவோம். பாடி மகிழ்ந்திடுவோம். அடி அடிச்சிருக்குது 10 லட்சம் லாட்டரி. அவசரமா உள்ள கட்டு புட்டரி. அடிச்சிருக்கு 10 லட்சம் லாட்டரி. அவசரமா உள்ள கட்டு புட்டரி. கால நேரத்தை நாம் சிரிக்க வேண்டும். உள்ள அப்பா நம்பிராஜன் ரெடி ஆயிட்டாரு. அப்பாவை சைஸா தள்ளி விடணும். எங்க? மலையில இருந்து கீழே குளத்துல தரனாக்க நீச்சல் அடிச்சு கொண்டு வர. மலையில இருந்து எல்லாம் மூஞ்சி முறை உடஞ்ச நிறைய கிடக்கும். காதல் காதல் என்னுடைய காதல். அந்த காலத்து காதல் கொள்ளுமா, இந்த காலத்துக்கு காதல் கொள்ளுமா? பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. இந்த காலத்து காதல் ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம்டா. இந்த காலத்து காதல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. பாட்டு போட்டிருக்காங்க பாரு. ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, மாமனா இருக்கு ரத்த கொதிப்பு. இவங்களுக்கு பொண்ணு கட்டினா ரத்த கொதிப்பு தான் வரணும். அன்னைக்கு ஒரு பாட்டு போட்டுருந்தாங்க. என்ன பாட்டு? ஊங்குற புடிச்சு கொடு தொங்குற. எதை புடிச்சு தொங்குறாங்க தெரியல. என்னைக்குமே பழமைக்கு தான் முக்கியத்துவம். என்னுடைய காதல் சொல்லவா? ஒருவர் மீது ஒருவர் தாழ்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் தாய்ந்து ஓடும் போலே ஆடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் ஆடலாம் ஆடலாம். ஒருவர் மீது ஒருவர்
கரத்திலே ஏந்திக் கொள்ளுங்கள் ஒருவர் மீது ஒருவர் தாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் எனக்கு வருது அக்கா போறாங்க இன்னும் பாட்டு பாருங்க ஏத்தம் இறக்கம் இருக்க தெரியும் இருக்க பிடிச்ச மாமா யாரு இருக்க வச்சு இறுக்கி பிணைஞ்சாங்க பிணைஞ்சாங்க இறுக்கி பிணைஞ்ச மாமாங்கிறீங்க கைய பிடிச்சு சொல்லுவேன் இருக்கஞ்சோடி இறுக்கி பிடிச்ச மாமா போட ஒரு இருக்கஞ்செடியோட இருக்க பிடிச்ச போட ஒரு
உன்னால் இந்த நிலை காலாகிவிட்டேன். மேக மாதம் அனுபவித்த அந்த சல்லாவரையில எல்லாம் அனுபவிப்போம். வா என் அருகே வா. அப்ப நல்லா இருக்கியடா. நாம வைக்க தனிக்க என் அருகே வா கண்ணே வா. என்ன குஸ்த முடிச்சவனே கிட்ட வந்துடா ஒட்டிக்கிறான். ஒட்டிட்டு இருக்க என்ன அடி பாவை காத்தா எட்டி உணர்ந்து விட்டா போகிறாய். என் பணத்தெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தானே என்னை இந்த வேலையை விட்டு விட்டு சென்று விட்டாய். உனக்கு எப்படி என் மனம் வந்து விட்டது? குற்றம் புரிந்தவள் வாழ்க்கையில் நிம்மதி என்பதேது? குற்றம் புரிந்தவள் வாழ்க்கையில் நிம்மதி குற்றங்களை புரிந்து எனக்கு நிம்மதி அமைதியும் மகிழ்வும் அமைதி அதிர்ந்தது எழுந்தது என் ஆணவம் என்றோ ஒழிந்தது. ஆணவம் என்றோ ஒழிந்தது. சுகம் அடைவதே குணத்தை இழந்து கொண்டவனை துறந்து கண்டவனை பணித்தறிந்து கட்டுணவை இழந்து கண்ட தெரியவில்லையே. என் தாயை எட்டி வைத்த காற்று ஒரு அடியோடு துவைக்க முடியவில்லை. தோழர்களே என்னை பாருங்கள். என்னை போன்ற ஒரு சிலை செய்த இந்த ஓரையின் நடுவிலை வைத்து அதை பார்த்தாவது காம வெறியர்கள் திரும்ப பல பெண்களை ரத்த கண்ணீர் அண்ணன் குமாரன் அவர்கள் ஒரு பாடல் பாட சொன்னார்கள். இந்த முத்துக்கு முத்தாக மறுபடியும் பாட சொன்னாரு அண்ணனுக்காக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டு தம்பி ஊர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டு தம்பி ஊர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமெது வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமெது வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் உனக்கு உண்ணாக. சொல்லு வார்த்தை எல்லாம் வேதம் தம்பி
கடைசி தம்பி சின்னம்மாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி சின்னம்மாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவில்லை முத்துக்கு முத்தாக தொப்புக்கு தொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்து வந்தோம் உனக்கு உண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கூட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா அபிநீதங்களை போல் தீராத வாசமடா ரோஜா அபிநீதங்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமட முத்துக்கு முத்தாக தொட்டுக்கு தொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக கொஞ்சம் சார்ஜ்